எங்கள் அன்பு அப்பா அவர்கள் எந்த மனுஷனை டிபெண்ட் பண்ணி வாழாதபடி விசுவாசத்தோடு கர்த்தர் ஊழியத்தை தியாகத்தோடு செய்ய வேண்டும் என்று மாமாவுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, என் தம்பிக்கும் சரி, எங்கள் எல்லாருக்கும் அவர் சொல்லி தந்திருக்கிறார். அதுவே அடிப்படையாய் கொண்டு மாமா ஊழியம் செய்து வந்தார்கள். அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் சொல்லி கொண்டிருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஒரு முதுகெலும்பாய் நின்றது அருமையான ஆண்டி தான். சில நேரம் ஒரு ஆகார விஷயங்கள் அடுத்த நேரத்துக்கு இல்லாத இருந்தாலும் இருக்கிறத வச்சு அவங்க சந்தோஷமா இந்த ஊழிய காரியங்களில் நிறைய உருவாக்கியிருக்கிறாங்க. எனக்கு மொழி தெரியாது, நான் வீட்டில் இருப்பேன், அவங்க 2 பேருமா சேர்ந்து சைக்கிளில் போவாங்க. ஒரு நேரம் ஆகாரம் அடுத்தது எப்போ என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஏரியாவை சந்திச்சுட்டு வருவாங்க. பயங்கரமான வெயிலாக இருக்கும். 50 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தூரமாக சைக்கிளே போய் அவர்கள் கஷ்டப்படுறதெல்லாம் மறக்க முடியாது. ஆண்டவர் அருமையான மாமாவை கொண்டு அநேக நூற்றுக்கணக்கான சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார்.